முனைவர் நா முருகேச பாண்டியர் அவருக்கு இயலுக்கான விருது கிடைச்சிருக்கு. அடுத்து பாடகருக்கான விருது பார்த்தீங்கன்னா நம்ம ஏசுதாஸ் அவர்களுக்கு பாடகருக்கான விருதும் கிடைச்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா முத்து கண்ணம்மாள் அப்படிங்கிறவங்களுக்கு நாடகம் சார்ந்து விருது கொடுக்கப்பட்டிருக்கு. இவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ரொக்கமும் பார்த்தீங்கன்னா 3 சவரன் நகை கொண்ட விருது, அந்த அவார்டை வந்து அவங்களுக்கு கொடுக்க போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா கலைமாமணி விருது யார் யாருக்கெல்லாம் லிஸ்ட் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். முதல்ல 2021ஆம் ஆண்டுக்கான கலைமாமணி விருது நாடக நடிகர் பூச்சி முருகன் அவர்களுக்கும், எஸ்.ஜே. சூர்யா அவர்களுக்கும், சாய் பள்ளி அவங்களுக்கும், லிங்குசாமி, அடுத்து ஸ்டன் மாஸ்டரான சூப்பர் சுப்பராயன், சின்னத்திரை நடிகரான கமலேஷ் உட்பட கிட்டத்தட்ட 30 பேருக்கு இந்த கலைமாமணி அவார்டு கொடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து 2021. 2022க்கான கலைமாமணி அவார்டு யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா நம்ம விக்ரம் பிரபுக்கு, அடுத்து பார்த்தீங்கன்னா லிரிக்சிஸ்ட் அதாவது நம்ம எழுத்தாளரான விவேகா அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. 2023ஆம் ஆண்டுக்கான கலைமாமணி விருது பார்த்தீங்கன்னா நடிகர் மணிகண்டன், ஜார்ஜ் மரியான், இசையமைப்பாளர் அனிருத், பின்னணி பாடகரான ஸ்வேதா மோகன், அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சாண்டி மாஸ்டர். இவர் பார்த்தீங்கன்னா லோகா, கிஷ்கிந்தபுரி அந்த மாதிரி படங்கள்ல பார்த்தீங்கன்னா வில்லனா மிரட்டிட்டு வர்றாரு. இவருக்கும் 2023ஆம் ஆண்டுக்கான கலைமாமணி அவார்டு கிடைச்சிருக்கு.